அடே வாடாடே கரெக்டாக பேருக்கு ஒழுகுற தகரத்தை எல்லாம் முழுக்கள் தகரம் ஒழுகுமாடா. இப்படி வந்து நிற்கிறாள் விடியா இருக்க போறாங்க. பொங்கல் இல்ல சாமி இல்லையா கொடுக்கறது இல்ல, அதே ஓடிடுவான். இப்போ அடிச்சு கலைச்சிடுவான் கம்முன்னு. பாட்டி ஆசையா வளர்த்த அந்த கிடாவை வந்து வித்துருக்கா. வந்து எல்லாத்தையும் பார்த்து கட்டிட்டு இந்த பிள்ளையில ஒன்று விட்ட மாதிரி அப்படியே வீட்டிலையும் எல்லாரோடையும் கதைக்க மாட்டேன். இதுக்கப்புறமா ஒழுகாம இது செய்யாம ஆட்டுக்கொட்டியில் வந்து நிலத்துல இருந்து இப்படி உயரமா இல்லை இருக்கணும். ஆட்டையும் இதுல கட்டுறது, நான் அப்படி படுக்கிறது. ஒரு மாமன் அவன் மருமக, இவர் மாமன் அவர் மருமகன். அங்கே இருக்கிற அம்மா. அப்ப இந்த இதுக்குள்ள தான் இருந்தேன் நான். கொண்டுமே வேணாம் சாமி, எனக்கு ஒரு ஆடு வாங்கிட்டாங்க. பெரும் பாடுபட்டேன். இது உள்ளுக்கு போற அளவுல இருக்கு. உன்னோட எல்லாம் கைக்க கூடாது, கிட்டேயே வராத நீ. இப்போ இல்ல இது அவங்களுக்கு கொடுத்துட போறேன். அந்த கொட்டில் இது வந்து இப்படி ஏறுறதுக்கு வரும். இதுதான் பாட்டியோட ஆட்டுக்கொட்டிலுக்குரிய அந்த மெட். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. என்ன கோமால் நடக்கிறான் இன்ட்ரோடு கையில் வந்து ஓகே. இப்போ வந்து நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம் அதை வர சொல்லணும். எங்கே போய் கொண்டிருக்கோம்? நாங்கள் இப்போ திருவண்ணாமலைக்கு போய் கொண்டிருக்கோம். என்னென்னா நாங்கள் வளமையாக வந்து போகிற ரூட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் போயிட்டு அப்படியே வந்து திருவண்ணாமலை போவோம். ஆனால் இப்போ இன்றைக்கு வந்து போகிற ரூட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொத்தரடி பாலம் வந்துட்டு பாலம், அதாவது முல்லைத்தீவு ரூட்டால் போயிட்டு வந்து அப்படியே போக போகிறோம். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெய்வான பாட்டி அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெய்வான பாட்டின்ற வேலை கொண்டு வந்து தொடங்க போகிறோம். அதாவது நேரத்தோடைய வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் நார்மலாக செய்த வச்சுக்கொண்டு அந்த கோழி கூட எல்லாம் வந்து செய்தவங்க இப்போ வந்து ப்ராப்பராக அந்த கோழி கூட இருக்கட்டும் அண்ட் வந்து அவங்கள்ட்ட அந்த கிணத்து வேலையாக இருக்கட்டும் எல்லா வேலையும் வந்து திரும்ப செய்கிறதா வந்து ஒரு பிளான். ஆனால் வந்து என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கிணத்து வேலை வந்து செய்யலை. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், இப்போ மழை பெஞ்சு முடிஞ்சது. அப்போ மேலூத்துல வந்து தண்ணி நிற்கும். ஸோ அப்போ மடுகண்டைகளை மேலுக்கு தண்ணி வந்தால் அப்படி அதோட முடிச்சு போட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ வந்து இப்போதைய நிலப்பாடுகள் அது வந்து சரி வராது. அப்புறம் ஏன்னா கோடை காலத்தில் வந்து தண்ணி இல்லாமல் போயிடும். அப்போ அது வந்து பிந்தி தான் அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணி வெயில் பள்ளி லீக்கேக் இல்லை அப்போ கணக்காக இருக்கும். அப்போ இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள்கிட்ட கேட்டிருந்தாங்க மேப் பிளான் வந்து ஆட்டுக்கொட்டியில் அதோட சேர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து. அப்போ ஒரு மேப் பிளான் ஒன்று தந்திருக்கார் வந்து அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய பட்ஜெட் பிளான் வந்து முடிய போகுது. ஸோ அதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, அந்த பேஸ்புக்கில் திரும்ப பாட்டின வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து இதை நீட்டாக செஞ்சுருவோம். நேரத்தோட வந்து செஞ்சது, ஆனால் திரும்ப நீட்டாக செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பிளானை போட்டு தந்துட்டாங்க. ஸோ நாங்களும் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்காண்டி வந்து இன்றைக்கே இப்போ தெய்வான பாட்டியை போய் பார்த்துட்டு இதை சொல்லிட்டு எல்லா உலகத்தையும் முடிச்சுட்டு அப்படியே இதில் இருந்து வலிக்கிட்டு ஒரு இங்கே போகிறோம்ன்றதுக்கு அதான் பிளானு. முல்லைத்தீவால வந்து விட்டுனாங்க. அப்படிதானே இதானே கொத்தரடி பாலம் இல்லை? இது இல்லை இதானோ கொத்தரடி பாலம் வந்து பாலம் ஒன்று போட்டு தந்தவங்க நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. அவங்க அவசரத்தில் உதவினத்தால தான் நாங்கள் அந்த பாலத்தால் போகிறோம். திருச்சூர் காட்டுறோங்களா அந்த பாலத்தின தெரியல. அதாவது உடனடியாக அந்த வெள்ள பிரச்சனை வந்தது தானே. அப்போ அந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து இது வந்து என்ன சொல்கிறேன், இந்த பாலம் உடனடியாக வந்து போட்டவங்க. பாலம் உடஞ்ச ஒரு 20 நாள்லேயே திரும்ப மாதிரி ஓட்டவங்க, ஒரு மாதம் பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறமா போட்டவங்க. ஆனால் அவசரமாக போட்ட பாலம் அது திரும்ப வந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன்னு. இது எப்படியும் இருக்கு. என்னென்னா தற்காலிகமாக போட்டன்றதுக்காக தான் வந்து இப்போ உடனடியாக செய்கிறதுக்காக வந்து இப்படி செய்திருக்காங்க. ஆனால் வந்து அதில் சத்தம் கேட்க பயமாக இருக்குண்ணே. பயமாக இருக்கு. ஆனால் அவங்க செய்தது பெரிய உதவி ஒன்றாப்பா, நிற்கிற மாதிரி இல்லை. அதான் அப்போ சம்டைமில் வந்து பயமாக இருக்குமே, இந்த இப்படி சத்தம் கேட்கு உடைஞ்சிருமோ வெடிச்சிருமோன்னு சொல்லி யோசிப்பாங்க வந்து. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது சேஃபாக தான் இருக்குது. தெரியல. அதுக்கப்புறமா திரும்ப இன்னும் புனரமைச்சாங்கன்னா நல்ல சொல்லி யோசிக்கிறேன். ஏன்றது வந்து பெரிய பெரிய வாகனங்கள்லாம் போகிறதுன்னு. ஸோ அப்போ இந்த பாலத்தை தான் கொத்தரொட்டி பாலம் பண்ணி சொல்கிறேன். இப்போ போய் நம்ம தேவான பாட்டியை பார்த்து இந்த விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறோம். இப்போ ரிங்கோவுக்கு என்ன விளக்கமாக போகிறோம்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்கள், பின்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
பெரிய ஒரு லோட் கிடக்கு. இன்னும் 5-6 மாதம் வேற கிடக்குது. இன்னும் பார்சல் வேற கிடக்குது. அவர் கடை வந்து 7ஆம் தேதி திறக்க போறாரு நல்லூர்ல. அதை தொடர்ந்து வந்து இப்போ ரிங்க போய் பார்க்கணும் தானே. அதுக்காக அந்த துவங்குற டைம்ல கடை பிஸியா இருப்பேன். இந்த அங்க நடக்கிற ஒரு விஷயம் தெரியாது. இந்த கிடைக்கிற சின்ன சான்ஸ் இல்ல. இப்ப சான்ஸ் இல்ல, ஒரு சான்ஸுமே கிடைக்கல. ஆனா ஏதோ ஒரு முறையில போய் குடியங்கிட்ட எங்களோட ஃப்ரெண்ட் குடியங்க இருக்கிறாங்களானே, இப்போ அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி விடுறாங்க செய்யக்கூடாது. நாங்க நாளை திரும்பி வந்துடும். நாளைக்கு மதியத்துக்கு இடையில நிப்போம் நினைக்கிறேன். இரவுக்கு நிப்போம். அதான் உடனடியா வந்து ஏதாவது போயிட்டு ஒரு 3-4 மணி நேரத்துல திரும்புற பிளான்லாம் வந்தேன். அப்ப நாளைக்கு வருது. அதான் 3-4 மணி நேரம் அப்படிஞ்சிருமே நாளைக்கு வர்றதுக்கு இல்லை. அது வந்துடலாம், குயிக்கா வந்துடலாம். இந்த படத்துலயும் இப்ப கிட்ட ஏதோ பிரச்சனை நடந்தது போல. இதையும் செய்யறாங்களே. இதுக்குள்ள ஒரு வேற ஒன்று உள்ளுக வந்து கிடந்துடா பக்கத்துல. இந்த பாலம் வந்து செய்யறாங்களே. செய்து ஒன்று கேட்கலாண்டதுக்கு ஒரு வேன் ஒன்று விழுந்துடாப்பா. ஆக்சிடென்ட் பண்ணுவாங்களோ? உள்ளுக இப்ப கிட்டல ஒரு மாதமும் இல்ல, ஒரு 15 நாளுக்குள்ள. இதுல வந்து நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது. அந்த ஒரு டீமே வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் வந்து விட்டு கிடந்தது போல. இந்த இதுலனே அவங்க ரோட்டு இருக்க உடனே அப்படியே கொண்டு விட்டுருக்காங்க. ஆனா அந்த முன்னுக்கு வந்து தடுப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. தடுப்பு இப்பதான் போட்டுருக்காங்க. இதுல இந்த ஏத்தம் இருந்தது. இது ஒப்பே இருக்கு. இந்த ஏத்தம் வந்து இந்த இருக்கு. இந்த ஒரு சின்ன ஒரு ஏத்தம் இப்படி வச்சிருப்பாங்க இந்த இதுல. இந்த ஸோ அப்போ இப்படியே போய் அந்த பாட்டியின் அலுவலை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரிங்க ஒழிக்கிற அப்புறம் அதான் நீங்கள் இன்றைக்கி காணொலியில் பார்க்குறீங்க. அந்த அழகாக வந்து இந்த மெப்ளான் எல்லாம் வந்து இருக்குது. எப்படி வந்து அந்த ஆட்டுக்கொட்டியில் வந்து அமைக்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். வீடியோ யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வண்டியை வந்து இதில் பார்க் பண்ணிட்டு ஆள் வந்து நித்திரை இல்லை ஒரு ஆளுக்கு. அம்மா இன்னும் வெயில் தான் மண்டே பிளவுக்கு. ஸோ அப்போ நான் மட்டும் தான் உள்ளே போகிறேன். பார்ப்போம்மா. நான் நேற்று கிஷோத்திர எடுத்து சொல்லிட்டேன். பாரமண்டே ரெண்டா வெயிட் பண்ணி இன்றைக்கி டைம் இல்லை தானே சொல்லிவிட்டு அப்படியே வலிக்கிடுவோம்ன்றதுக்காக வந்து. ஸோ நான் வலிக்கிட்டு வந்தேன். நான் வந்து அதில் பார்ப்போம் பாட்டி எண்ணிராண்டு சரியா வார அவன் இந்த தெரியுது. அதில் நானும் அவன் பாரா அவள் இல்லை ஒரு வீட்டில். அப்போ 2 தரம் வந்து தேடி போயிட்டேன். 2 தரம் காலையில் ஒருக்கா வந்து நான், அதுக்கு இடையில் ஒருக்கா வந்து நான். இப்போ வந்துருக்கேன். திரும்ப எங்கே போகிறேன் நீங்கள்? குமர்பள்ளமாக இப்போ ஊர் சுற்றி திருறேன். மூணு தரம் வந்தேன் நான். ஒருத்தருமே தனியாக தான் வந்திருக்கேன். உண்மையிலே தனியாக வந்திருக்கேன்ற சொல்லுங்க. உண்மையா தனியாக வாடி ஒருத்தருமே இல்லை. இல்ல அவனுங்க காருக்குல இதை உங்களை ஃப்ராங்க் பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையாக அங்கேயா வீட்டுக்கு இங்கேயா ஒட்டிக்கிறீங்க. இப்போ நான் எதிர்ச்சியாக தான் வந்தேன். அங்கே இருந்துக்கா காருக்குள்ள ஒருத்தன் படுத்து கிடக்குறான். அவன் வேறு அன்றைக்கு வந்தான், என்னோட வந்தான் படியே அவன். அப்போ நான் தான் வந்து அவங்கள பார்த்துட்டு போக மாட்டோம். இல்லை எனக்கு கிசு எடுத்து அப்படித்தான் சொன்னிச்சு வரப்போறாருன்னு சொல்லி இப்போ ஒரு கதவை திறப்போம். எங்கே போயிட்டு வாரையில் நீங்கள் பேர்? அம்மா நான் கறி வாங்குவோம்னு கடைங்கன்னு ஒரு சின்ன கடை இருக்கு. கடைக்கு போகணும் போக இப்போ கிசு எடுத்து சொல்லிச்சு சிவா வர்றாம்மா பாட்டி வீட்டில் நில்லுங்கன்னா. அப்போ நான் சொன்னேன் எங்கடா இவனுங்களை அவனுங்க எங்கேயோ பம்மி கிடக்குறானுங்களே. இதில் உண்மையாக அவனால் வரல பாட்டி. என்ன அவனால் வருவான். என்ன விளக்கமண்டா நான் சொல்கிறேன். என்ன விளக்கம்னு சொல்லி இதான் நம்ம நீங்கள் என்ன செஞ்ச நீங்கள் இந்த கொட்டிலுக்கு வந்து நோமலா முதல் இந்த தகரம் மட்டும் வாங்கலை. தடியெல்லாம் இங்கே பாரு, இந்த தடியெல்லாம் காசு தாமே. இல்லை முதல்ல இது ஆயிரம் மோசமாக இருந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஏதோ செஞ்ச நீங்கள் அதுக்கு பிற்பாடு அது காசு கொண்டாந்து தந்தாலான்ட காட்டுமா என்ன செஞ்சு சும்மா காட்டுங்க. என்ன செஞ்சோம்டா இந்த இதெல்லாம் அதுக்கு பிற்பாடு தான் செய்தது. இதெல்லாம் இதுக்கு முதல்ல வந்து இதெல்லாம் கடும் மோசமாக இருந்திருக்கும் போல எனக்கு தெரியும். மோசமாக இருந்தா இப்போ இது இத்துட்டு இங்கே இது உள்ளுக்கு போடுற அளவுல இருக்கு. இது ஃபுல்லாக இத்துட்டானே. உள்ளுக்கு ஒழுகும். பார்ப்போம். இது என்னது கட்டுறது? எங்க கண்படக்கூடாண்டா? கண்படக்கூடாது. அங்கே உள்ளுக்கு அதெல்லாம் ஒழுகும். முழுக்கள் ஒழுகிறதா இருந்தா எல்லாம் முழுக்களும் தகரம் ஒழுகுமாடா. இது வந்து தகரம் கொஞ்சம் வரும். ஃபுல்லாக அந்த தகரத்தில் ஓட்டு எல்லாம் இருக்கு. ஆக்கள் நிற்கிறாங்கண்ணா. எத்தனை நிற்கிறாங்க? 5 பேர் நிற்கிறாங்க. என்ன வயிறில் ஓக்கி போகணும் வயிறு? நான் போனால் அடைச்சிட்டு தானே போகணும். இல்லாட்டி இவங்க அங்கே போவாங்க. இங்கே வருங்க எப்படி பழகுதுன்னு சொல்லி வா அப்படி நிற்கிறேன். 1 2 3 4 5 பேர் நிற்காங்களே. 5 பேர் 2 பேர். இது வந்து முதல்ல எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செஞ்ச நீங்கள் இதை நம்ம அதை சொல்லுங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்க்கல இது வந்து எப்படி இருந்தது?
முதல் நீங்கள் வந்து பார்க்க பின்னுக்கு ஒரு பட்டி இருந்தது, அந்த பக்கம் ஒன்று இருந்தது, அந்த பக்கம் இருந்துச்செல்லாம். அதெல்லாம் எடுத்து போட்டு சரி இது இவ்வளவு தானேன்னு சொல்லி இதை கட்டுனேன். இதை கட்டுனா தகரம் துப்புரம் உதவத்து தகரம். அப்போ அதை வச்சு மறைச்சிட்டாங்க. இப்போ மழை பெஞ்ச உடனே அந்த துண்டை அப்படியே ஒழுகும். இந்த அப்படியே அது ஒழுகும், இது ஒழுகும். இந்த ஒரு வட்டாரம் மட்டும்தான் ஒழுகாது. இதெல்லாம் வந்து இதுக்குள்ள நிற்குமா? அப்படியே இதுக்கெல்லாம் கட்டுறது இல்லை, சும்மா விட்டுறது. ஆட்டுக்கு வந்து அந்த குளிர் சரி வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. குளிர் சரி வராதுன்னு தான் அங்கே விரவு குணா போட்டிருக்கு. இதுக்குள்ள இரவைக்கு கட்டை மூட்டுறது, வெளியே உரிமட்டு மழை பெஞ்சு உள்ள என்ன செய்யுமா? தண்ணி அங்கால வெட்டி விடுறது தானே, மண் வெட்டி எடுத்து பின்னுக்கெல்லாம் வெட்டி விடுறது. இந்த கடும் மழை வந்த டைம்ல என்ன செஞ்சீங்க? அப்போ அந்த நேரம் நான் ஆட்டுப்பட்டிக்கே தான் இருக்கணும் போல இருந்துச்சு. என்ன காரணம்னு கேட்டால் மழை பெஞ்சா இதுகளெல்லாம் ஒழுகுமல்ல, எட்டி எட்டி பார்க்கறது தான் வேலை. உள்ள வந்து பார்த்து பார்த்து துவாயை தள்ள போடுறது, வாரது வந்து பார்க்கறது, பிறகு போய் கொஞ்ச நேரம் இருக்கிறது. பெரும் பாடுபட்டேன். அதான் எப்படி இருக்குன்றத பாருங்க. இதான் வந்து இப்போதைய நிலைமை. ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து வாங்கிக்குள்ள இதை விட மோசமாக இருந்தது. அதுக்கப்புறமா கிடைச்சதை வச்சு கொண்டு பாட்டியா நாங்கள் அந்த விடத்தானே செய்தது என்ன நோமலாக இதை வந்து நோமலாக செஞ்சது வந்து இதுக்கு எவ்வளோ செலவழிச்சு செஞ்சது? இதுக்கு 30 போயிட்டு 30 கிட்ட அப்படி செலவழிச்சு செஞ்சதுன்னு. இந்த தடி மிச்சம் கிடக்கல, கொஞ்சம் கிடக்க அதெல்லாம் போட்டு இந்த தடியெல்லாம் மாற்றினதோ? தடி கொஞ்சம் மாற்றினது. ஆனால் இப்பயும் வந்து பாருங்க அப்படிங்கன்னா பழைய தகரத்தை பாவிச்சேன்னு அந்த வீட்டில் இருந்த தகரத்தையுமே வீட்டில் இருந்த தகரத்தையும் சேர்த்து பாவிச்சேன். பாவிச்சபடியாக தான் இதுக்குள்ள பெரிய சிக்கலாக வந்துட்டு பாருங்க இப்படி வந்து நிற்கிற ஆளுண்டு. அது என்ன காரணம்டா, நீ இப்போ ஒரு வெளியில விட்டுருவதானே அதுக்காண்டி இல்லை. ஆனால் பாருங்க எப்படி பழகுது என்னன்னு. இவர பேர் என்ன? தம்பையா. தம்பையா? அப்போ அவரு அது பவா. பவா குட்டச்சி அந்த இருக்கா, குட்டி பவா. அது ரெண்டும் தாயும் பிள்ளையும். இவரும் அவரும் மாமனும் மருமகள். இவர் மாமே அவ மருமக. இவர் மாமன் அவர் மருமகள். மருமக அங்கே இருக்கிற அம்மா. அது அம்மா. அம்மா தான் இந்த பையனை இது 1-2 தான். மொத்தமாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக இப்போ இந்த ஆடு வளர்க்க தொடங்கின நீங்கள்? நாங்கள் இடம்பெயர்ந்து போனோம்ல அந்த பிரச்சனைக்குல, அதுக்கு முதல்ல என்னட்ட ஆடு தான் நின்றது. நான் 45 ஆடுகிட்ட அப்படியே விட்டுட்டு தான் போனேன். ஒன்றுமே செய்யலை, அப்படியே கட்டி கூட அவுக்கலை. இங்கே இருக்கிற அந்த பொடியும் இப்பயும் ஒருத்தர் இருக்கான், 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் போவே நாயாமா, நாங்கள் போய் அவுக்குறோம்னு முழுக்கெல்லாம் அவுத்து விட்டு வந்தவனுங்க. ஏண்டா இந்த பிரச்சனை தோண்டல இப்போ நீங்கள் வச்சு 45 ஆடையும் விட்டு விட்டுறீங்க? அவுத்து விட சொல்லிட்டேன். எங்களுக்கு மட்டும் இல்லை, பக்கத்து காணிக்கார 300-400 ஆடு எல்லாம் முழுக்கெல்லாம் அவுத்து விட்டு தான் ஓடணும். எங்கே போகணும் போயிச்சுன்னு தெரியா? எங்கே போச்சு? அதில் ஒன்று வந்து ஆமி கேம்ல இருந்து ஒன்று பிடிச்சி விட்டேன். போய் பார்த்தேன் அவங்க. அப்போ நான் அந்த ஆஃபீஸரி கூட்ட போகிறேன்னா, அப்போ அதுக்குள்ளே இருந்துட்டு அவன் ஜிஎஸ் எங்களுக்கு நல்ல திறமான பிள்ளை. அப்போ நான் போய் கூட்டி முடிய கேட்கும், என்ன ஆத்தா அவங்களுக்கு என்ன, எனக்கு ஒன்றுமே வேணாம் சாமி, எனக்கு ஒரு ஆடு வாங்கித்தாங்க. அப்போ அங்கே போக அதில் போய் பார்த்தேன், எங்கட ஆடு தான் நிற்கிது. தங்கமணின்னு கூப்பிட ஆடு குட்டி தாச்சோட வந்துட்டா, வெளியில் ஓடி வந்துட்டா. கொண்டாந்து வச்சு வளர்த்தேன். அதை நான் அப்போ இந்த இதுக்குள்ள தான் இருந்தேன். ஆடப்போ ஆடுல தானே இது எனக்கு தக்காளியமாக அந்த நாங்கள் வந்து போட்டது. அப்போ அதில் இருந்துக்கிட்டு அந்த ஆட்டையும் இதில் கட்டுறது, நான் அப்படி படுக்கிறது, அப்படியே இருந்திருக்கேன். எனக்கு வாழ்வாதாரம் 6 ஆடு கொடுத்தவங்க. அதோட சேர்த்து வச்சு கடவுளைன்னா அப்போ 7 பேர். அந்த 7ஆலையும் கடவுளைன்னா எனக்கு எந்த குறையும் வரல. இல்லை நல்லா அந்த மேய்க்கிறதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து அந்த தர வேணும், வேணும் அந்த புல் தர வேணும். வந்து அது இங்கே பக்கம் வந்து குறையே இல்லை. அப்போ ஆடு வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்து வந்தேன். உண்மையிலே வந்து பாட்டியோட வீடியோவுக்கு நிறைய வியூஸ் வந்து போய் அதை தாண்டி வந்து பாட்டிக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறேன் ரசிகர்கள் மாதிரி இருக்காங்க. ஆனால் இப்போ மற்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய பெரிய அளவில் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் உதவி செய்திருக்கோம் வந்து. ஆனால் பாட்டியை வந்து ரசித்தாங்க பேர் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து உதவி கிடைச்சதான். நான் வந்து என்ன சொல்கிறேன், சில இடங்களில் வந்து நாங்கள் அந்த முழுசாக வீடு எல்லாம் கட்டி கொடுத்து பெருசாக எல்லாம் செஞ்சுருக்கோம் வந்து. ஆனால் பாட்டிக்கு வந்து ஓரளவு தான் அந்த வீடெல்லாம் அப்புறம் வைக்கக்கூடிய மாதிரி வந்தது. ஸோ எங்கள்கிட்ட வந்த அமௌண்ட்டையும் வச்சுக்கொண்டு நாங்களும் ஒரு மாதிரியே மேனேஜ் பண்ணி வந்து பாட்டி சர்வீஸ் மூலம் வந்து அமௌண்ட்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் அதை மேனேஜ் பண்ணி கொண்டு செஞ்சு நாங்கள். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு கவலை இருந்தது. ஸோ இதை வந்து அப்படியாவது செய்து கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இப்போ அதுக்கான நேரம் வந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியலை. கண்டிப்பாக வந்து உங்களோட வடிவா, அதாவது இதுக்கப்புறமா ஒழுகாமல் இது செய்யாமல் ஆட்டுக்கொட்டியில் வந்து நிலத்திலேருந்து இப்படி உயரமாக இல்லை இருக்கணும். நிலத்திலேருந்து உயரமாக இருக்கணும். மேலே பறன் போடுறது நான் விரும்ப இல்லை. என்ன காரணம்னு கேட்டால் தச்சமயம்
பறனுக்குள்ள இது வேறி படுக்க போய்க்கையோ அல்லது ஒரு காலு சிக்கு போட்டாலோ எனவே பழக்கம்லவே கீழே கிடந்து பழக்கம் அப்படின்றீங்களா? வடிவா அந்த பறனை, அதாவது இவங்களோட கால் வந்து உள்ள போகாத மாதிரி தான் வந்து அந்த பறனை நாங்கள் அந்த மெப்பு இருக்கு அது வழியாக வந்து காட்டுறேன். இவங்களோட பேரை சொல்லி கூப்பிடுவோம், வருமா? கூப்பிடுவோம் பரவாயில்ல. எப்படி சத்தம் போடணும்? பட்டுன்னு சொல்லி அவருக்கு தான் பட்டான். இந்த பட்டு இந்த ஏ அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். எப்படி ஒன்றும் இல்லை சாமி, சும்மா சொன்னேன். தங்கமணி இல்லை இப்படி நீங்கள் ஆட்டோட வளர்க்குதான் இருப்பேன். இவ்வளோ பேர் தான் தங்கமணி. பட்டு 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 பட்டு. ஓ ஹலோ ஹலோ. அவளோட அம்மாவை தான் செத்துட்டா. அப்போ இவங்க 2 பேரும் அண்ணனும் தம்பியும் தான் கையும். இந்த குளிர்காலத்தில் சாகிறது என்ன ஆடு வந்து சாகலை சாமி. அதை நாய் கிடைச்சி நீ ஆடு அது கொஞ்சம் கஷ்டமா போச்சு. நீங்கள் என்ன ஆடை வளர்த்து நீங்கள் விற்கிறீங்க, விற்க கொடுக்குறீங்களா? கஷ்டம் அந்த நேரம் வித்தை தானே சிவா. அப்போ நீங்கள் இப்படி பழகிட்டு வந்து ஒரு ஆடை கொடுக்கல இப்படி சரியான கவலை தான். பொக்கேட்டை விட்டு காசு எடுக்க மாட்டேன் 2-3 நாளைக்கு என்றாலும். வாரையா ஆறு ஆறு வந்திருக்காங்க பாட்டி பார்க்க போகிறா. இங்கே பாருங்க ஆக்கில் வந்து உண்மையிலே எவ்வளோ இதாக வந்து பழகுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? ஹலோ பட்டு பட்டு. நம்ம கூப்பிட்டா வருது இல்லை, பாட்டி கூப்பிட்டா வருது. பாட்டிகிட்ட இருக்கிற ஆடு வந்து இப்போ இதுதான். பாட்டியின் இதுக்காக மெப்போட்டு அந்த பிளான் இருக்குது, அதை நான் காட்டுறேன். முதல்ல ரிட்டன் பாட்டியோட கொஞ்சம் கதைச்சிட்டு ஸோ அந்த பிளானை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன், எப்படி நாங்கள் வந்து அதை செய்கிறதுக்கு வந்து ஐடியா போட்டிருக்கோம்ட்டு. சரி, அப்போ நீங்கள் இப்போ விற்க கொடுத்துட்டு அந்த ஆர்டரை பேரை சொல்லி கூப்பிடுறீங்களா? அந்த உங்களுக்கு பக்கத்துல எல்லாம் வருது. இப்போ இவரை வந்து விற்க கொடுத்தா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? 3-4 நாளைக்கு உண்மையா என்ன நினைக்கிறியோ தெரியாது, கடவுளுக்கு தான் சொல்கிறேன். எனக்கு ஏதோ இந்த பிள்ளையில ஒன்று விட்ட மாதிரி அப்படியே வீட்டிலையும் எல்லாரோடையும் கதைக்க மாட்டேன், அப்படியே இருப்பேன். மற்ற ஆட்டுகளை கொண்டு போனால் வந்து பின்னேரம் கட்டக்க சும்மா என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் இருக்கும், கவலையாக இருக்கும். சொல்கிற சுதந்திர பெறத்துக்கு ஒரு கிடா கண்ணான்னு வளர்த்தேன், 31க்குன்னு வாங்கிட்டு போயிட்டேன். நல்லா தெரிஞ்ச பொடியே பின்னேரம் வந்து எல்லாட்டையும் பார்த்து கட்டிட்டு எனக்கு மூளை ஒன்றும் வேலை செய்யலை. தடி எடுத்தேன், குளிக்கேமில் ஒன்றும் இல்லை. 6 மணி ஆச்சு போனேன் சுதந்திர பெறத்துக்கு. கேட்டேன், குமார் எங்கே ஆடு கட்டியிருக்கேன்? அங்கே நிற்கிது பாட்டிம்மா. நான் சரி ஆட்டை கையில் அவுத்துக்கிட்டு தான் கொடுத்த 8000 ரூபா காசை வேண்ட போய் கேட்டுக்க வச்சு திரும்ப கொடுத்துட்டீங்க. நடராக்கண்ணா போவோம்னு வயல் வெட்டி அள்ளியால் கொண்டாந்து ஆடு கட்டி போட்டு தான் மற்ற வேலை பார்த்தேன். அதாவது என்ன சொல்கிறா பாட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளை ஒன்று இங்கே வந்து பிறந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு 31வது நாள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று செய்வாங்க வந்து அந்த முடி வலிச்சு. அப்போ அது அந்த டைமில் வந்து சொந்தங்களுக்கு எல்லாம் வந்து இப்படி சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த கிடாவை வாங்கி கொண்டு வெட்டி அதை செய்வாங்க வந்து. அப்போ பாட்டி ஆசையாக வளர்த்த அந்த கிடாவை வந்து விற்றுருக்கா. அவள் விற்றதுக்கு அப்புறமா வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்களே, வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா வந்து பாட்டிக்கு அதை திரும்ப விட்டுட்டு இருக்க வந்து மனசு இல்லை. கொஞ்ச நேரத்தில் அதை அப்படியும் மறந்துடுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுவாங்க வந்து. ஆடு விடியா இருக்க போறாங்க. பொங்கல் இல்ல சாமி, ஏன் விளங்கு பொங்கலையா ஆட்சிகளை உங்களை கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லை கொடுக்கறது இல்லை, அதே ஓடிடுவான். இப்போ அடிச்சு கலைச்சிடுவான். நீ கம்முன்னு அவள் உண்மையாக பாருங்கள் இப்படியெல்லாம் பாசமாக கதைச்சிட்டு அப்படி ஒரு பிள்ளைகள் மாதிரி வந்து பழகுது. ஸோ இதுக்கப்புறமா வந்து அவங்கள கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் தெரியல. அப்போ அப்படி கொடுத்த ஒரு ஆடை தான் திரும்ப வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். வந்த பிறகு தான் நமக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருந்தால். ஆனால் முக்கியமாக வந்து ஆட்டோட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடு வந்து இங்கே வந்து அந்த பால் எல்லாம் வந்து கறக்குறது இல்லைன்னு இங்கே வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆடை வளர்த்து அதை கிடாவாக்கி போட்டு அதுக்கப்புறமா விற்பாங்க. பாசமாக வளர்த்தனா அதை விற்றா தான் அதில் எந்த ஒரு வருவாய் வருமே, வேறு ஒன்றுமே செய்யலை. ஒரு சாடையான முச்ச மனம் ஒன்று இருக்கும். அந்த மணக்கைக்கு ஆடு வச்சிருந்தோம்னா மீண்டும் அது மெலியத்தான் பார்க்கும், ஒழிஞ்சு தளராது. ஒன்றும் செய்யலை. மனத்தாம இருந்தாலும் விற்கத்தான் வேணும், ஒன்றும் செய்யலாதுன்னு ஒன்றுமே செய்யலாது. மனசுக்கு கவலை தான், கவலையா இருக்கும். இனியில்ன்ற கவலையா இருக்கும். இப்பயும் இப்போ நான் எங்கேயும் போறா இருந்தா இப்போ யாராவது ஒரு ஆள் இருக்கணும். தெரியும் தானே நம்ம கல்யாணம் விட்டுக்கு. அப்போ அவனை நிப்பாட்டு போகணும். அவன் இல்லாட்டா நான் கட்டாயம் நிற்கணும். இங்கே நிற்கிறண்டே ஆகணும். இல்லைன்னா அவங்களை வந்து தனியாக விதி செஞ்சுருவாங்க. ஸோ அப்போ இவங்களுக்காக தான் நாங்கள் அந்த கொட்டியில் அடிச்சு கொடுக்குறோம். வட்டியில் போகணும் அவருக்கா
பிள்ளைகள் மாதிரி வந்து கதைக்கு அதாவது அனுப்பி விட்டேன் அட்டிப்போமா என்னண்டா பட்டி உள்ளுக்கே நின்று காய்ச்சிக்கிட்டு இருந்துட்டு தானே கண்ண நேரம் அதுக்காக அவையோட என்னன்னா நான் எங்களை கொடுக்க போகிறேன் போல பாட்டி வந்து ஸோ அப்போ கிணறு வந்து பாட்டி ஏன் கொஞ்சம் பிந்தி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து என்ன தான் அவசரப்பட்டாலும் இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா கிணறு வேலை செய்கிறவங்களே சொல்கிறாங்க வந்து இப்போ வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் நின்ற காலம் தானே அப்போ அந்த தண்ணி ஊற்று வந்து இப்போயும் கொஞ்சம் அந்த கீழே நின்று கொண்டு இருக்கும் அதாவது மேல் ஊற்றுல நிற்குமா ஸோ அப்போ கிணறு நேரம் மேலுக்கே வந்துடும் தண்ணி அதோட நித்தாடி தான் அவங்க போனாங்க வேண்டாம் அந்த அடி படிக்கக்குள்ளே அதுக்கப்புறமா கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் போயிடும் பிரச்சனை அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்யலை அப்போ கோடை காலத்தில் அதை அடிக்கணும்ன்றதை சொல்கிறாங்களோ வந்து அவங்க ஏன்டா செய்கிறத சும்மா நம்மளாக செஞ்சுட்டு போகலாம் ஆனால் செஞ்சால் அது பர்ஃபெக்டாக இருக்கணும்ன்றது தான் இதான் பாட்டியோட கோழிக்கூடனே கோழிக்கூடோட பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இந்த வீட்டில் தோட்டத்தை நான் இப்படியே காட்டுறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடும் இதுவும் வந்து அப்படி இருந்தேன் அது வந்து பெருசாக மாற்றம் செய்யலை அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அது அந்த ஸ்ட்ராங்காக அந்த கட்டையெல்லாம் நாட்டி அதுக்கப்புறமா தான் இதில் இருந்த தகரத்தையும் தானே இதில் இருந்த தகரத்தையும் கலட்டி அதில் அடித்து அப்போ அப்படி எல்லாத்தையும் வச்சு அதை சேவ் பண்ணுது ஆனால் அதுக்கு இப்போ வந்து செய்ய போகிறது எதுன்னு சொன்னால் உள்ளே போமா எல்லாம் ஓகே அப்போ வந்து காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் பாட்டியோட ஆட்டுக்குட்டிகளுக்குரிய அந்த மெப்ளான் அந்த கீழுக்கு எப்படி அந்த பாட்டி சொன்னாங்க அந்த பரன் மாதிரி வரும் அதுக்கு பரனுக்கு வந்து எப்படி வரும் அது வந்து கொட்டியில் எப்படி இருக்கும்னு சொன்னவங்க வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்படி இதான் வந்து கொட்டில் சரியா இந்த இருக்கிறது வந்து கொட்டில் இது வந்து அப்படி ஏறுறதுக்கு வரும் பரன் வந்து வடிவாக வரும் அது எத்தனை இடைவெளி கிடையில் அந்த இதெல்லாம் வரும் அந்த அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது இப்போ அவங்க வந்து நிறைய காலமாக வந்து அந்த இதெல்லாம் செய்து கொண்டு இருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் எந்த விதத்துலேயும் பயப்பட தேவையில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க அது என்னண்டையா நீ உன்னோட கதைக்கிறேன் உன்னோட எல்லாம் கதைக்கக்கூடாது கிட்டேயே வராத நீ இப்போ இல்லை இது அவங்களுக்கு கொடுத்துட போகிறேன் அதே எங்களோட பட்டுக்கு வீடு கொடுக்குறேன் ஸோ ஓகே அப்போ இதான் வந்து பாட்டின்ற அந்த இது பிளான் இப்போ இதே வந்து நிறைய நாளாக கேட்டேன் அவங்களோட வேலையை தாண்டி வந்து அரேஞ்ச் பண்ணி தந்தவங்கள வந்து 1 இன்ச்சுக்கு ஒரு இப்போ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க என்னென்னு சொல்லி தெரியல அதை ஒடிவ அளவெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இதை வச்சு கொண்டு தான் வந்து இப்போ பாட்டின்ற கொட்டில் அமைக்க போகிறோம் அதுவும் இப்போ நிறைய நாள் இல்லை இந்த உடனே வந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அவங்கள வந்து வேறு ஒரு இடத்துல வேலையில் நிற்கிறாங்க அப்போ அதை முடிச்சுட்டு வந்து அப்படியே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் எங்கே போயிட்டு வந்த நீங்கள் கடைக்கு போனேன் வீட்டை கறி இல்லை மரக்கறி அப்போ அதை என்னாச்சும் வாங்கிட்டு வருவோம் போனால் நீ வந்துட்டேங்க நான் இடவெளியில் அந்த பொடியங்கையில் காசை கொடுத்துட்டு நான் நினைச்சேன் நீங்கள் இங்கே எனக்கு கிஷோத்து வந்து கோல் எடுத்தவன் சரியே கிஷோத்து வந்து கோல் எடுக்கக்குள்ள என்ன சொன்னவன்னு சொன்னால் நீங்கள் இங்கே நிற்கிறீர்கள் எங்கேயோ கடைக்கு போகிறீங்களா ஆனால் நீங்கள் அங்கே நின்றுருக்கீங்களா கடையில் நின்றுருக்கீங்களா கடைக்கு போய் இடவெளியில் நின்றுட்டேன் கிசு எடுக்க நான் அந்த வீட்டில் கடைக்கு போகிற பாதையில் போனேன் இப்போ வந்துட்டு போனபடியே எங்களோட சொந்த பொடியேண்ணா பின்ன அதில் நின்றுட்டு இருக்க ஃபோன் எடுத்தேன் என்ன தான்னு கேட்டேன் எனக்கு அந்தரமாக போச்சு கிசுக்கு ஏதோ வருத்தமோ என்னவோன்னு பாட்டி சிவா வர்றானா நீங்கள் வீட்டை நில்லுங்க பாட்டின்னு அப்போ எனக்கு இன்னும் பார்க்கணுமெண்டா அதங்க தானே பின்ன நான் சரி அப்போ அதை எனக்கு வாங்கிட்டு அதான் உண்மையாக வந்து முதல்ல வந்து நாங்கள் நிறைய பேரை பாட்டி சந்திச்சிருக்கோம் இந்த ஏரியாக்குள்ளேயோ இல்லை எல்லா இடத்துலையுமே நாங்கள் நிறைய பேரை சந்திச்சிருக்கோம் வந்து ஆனால் இப்போ அவங்களோட நாங்கள் எப்பயாவது இருந்து ஒட்டு வருஷத்தில் ஒரு வருஷத்துல 2 இருந்தாலும் கதைப்போம் ஆனால் இப்போ இஞ்ச ரோகம் இருந்தால் இப்போ நம்மளோட ஒரு அம்மம்மா ஒரு ஆள் இருப்பான்றது தான் இப்போ அம்மாவோட அம்மாவோ இல்லை அப்பாட அம்மா அப்படி ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ஓகே இதில் போனால் பாட்டியில் போயிட்டு போகலாம் போல பாட்டியை பார்த்துட்டு போகலாம் அதேமாதிரி நாங்கள் வரோம் இல்லையோ வீடியோவில் ஒரு 2-3 நாள் பின்னாலும் கேட்பாங்க வந்து ஒரு மாதத்துலேயே ஒரு 4-5 வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா நாங்களும் அவ்வளோ நேசிக்கிறோமோ அதே மாதிரி வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களை பார்த்து கொண்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கோ உங்களோட வீடியோ பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும் பாட்டி இருக்கிறா பாட்டி இப்படி இருக்கிறா அப்படி இருக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் இல்லை யசோமாவும் அதே தான் சொல்லுவாங்க பாட்டி என்ன செய்வீங்க இப்போ கொஞ்சம் முதையும் எடுத்து கேட்டோம் சமைச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களா நான் என்னடுக யசோம்மா எடுத்து கதைப்பா கிளியம்மா எடுத்து கதைப்பாங்க லலிதாம்மா எடுத்து கதைப்பாங்க அப்படி வெளிநாட்டிலையும் கொஞ்சம் பேர் எடுத்து கதைப்பாங்க நானும் ஒரு சொட்டு நேரம் அவையோட கதைக்கிறது ஆனால் நான் திருப்பி வெளிநாட்டுக்காரருக்கு எடுக்கிறல தான் அவங்க என்ன குறை நினைச்சாலும் சரி நானும் ஒரு சின்ன ஃபோன் வச்சிருக்கிறேன் உள்நாட்டுக்குள்ள காய்ச்சா சரி பாவிக்கலாம் தான் அது சில நேரத்தில் விழுந்து உடைஞ்சின்னா 40-45 எங்கே சாமி போகிறது அப்படி விழுந்தெல்லாம் உடையாது ஆனால் வந்து அது நிறைய அப் இருக்குது அது இருக்குது நம்மளை வந்து பாவிப்பீங்களோ நீங்கள் தெரியல அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லித்தான் தரணும் போல அது வந்து உங்களோட ஃபோன் இது காட்டுங்க
பக்கெட் வச்சிருக்கா பொக்கெட்டை விட்டு போன எடுக்க மாட்டேன். காலில் காசு இல்லை, பிறகு போய் 100 ரூபா காசு போட்டேன்னு. இது வரும் நீ கொடுக்கத்தாவே, இது இவர் உடஞ்சிட்டார் எல்லாம். ஒரு பிரச்சனை ஆகிட்டார். அம்மா எடுத்து காய்ச்சிச்சு. எங்கடம்மா? ஓ அப்போ நான் கேட்டேன்னா அவனுங்க அவனுங்க காய்க்க மாட்டானுங்க பாட்டி, காய்க்காட்டி போட்டும் பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்கலாம். என்னடா உண்மையாக சொல்லணும்னு சொல்லிச்சேன்னா பாட்டி வீட்டை டெலிஃபோன் கொடுத்து கழிச்சது எப்படின்னு சொல்லி தெரியல. அம்மா வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவான், நான் அதுக்கு ரிப்ளே போடுவேன். அவ்வளோ அப்படியே போயிட்டு அப்படிதான். என்னடா காலையில் பாருங்க, இப்போ அங்கேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிட்டு வரோம். இங்கே போய் இதை உங்களோட காய்ச்சி முடிச்சுட்டு இதுக்கப்புறமா வலிக்கிட்டு திரும்ப முல்லைத்தீவில் போய் அப்படி இங்கே போகிறோம். இங்கே போயிட்டு அங்கே ஒரு அளவில் முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து வலிக்கிட்டு யாழ்ப்பாணம் வரணும். அப்போ வீட்டை போகலையா? வீட்டை அங்கே போகிறேன், வீட்டை போயிடலாம். நான் இப்போ யாழ்ப்பாணத்து சிட்டிசன் ஆகிட்டேன், தெரியாது உங்களுக்கு? ஐயோ அம்மா எல்லாம் பார்த்துட்டு இருக்க போகுது. இன்னும் சரி பாட்டி இப்படி தான் உலகம் சுட்டும் பாதி வேணாம் அந்த மாதிரி நாங்கள். சரி அப்போ வந்து நாங்களும் படிக்கல போகிறோம். இப்பெல்லாம் பார்த்துட்டீங்க தானே? ஓகே பிரச்சனை இல்லை தானே? இப்போ என்னென்னா முக்கியமாக வந்து அவங்கள்ட்ட அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் பேசியிருக்கோம். இது வந்து டோட்டலாக அவ்வளோ முடியுமன்றதை சொல்லுவோம். அந்த மரத்துலேருந்து எல்லாமே வந்து அதானே வந்து உங்களை எந்த இதை டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. சாப்பாடுலேருந்து எல்லாமே அவங்க தான். நீங்கள் முடிஞ்சால் தண்ணியும் அப்படி எடுத்து கொடுத்தீங்களே. இல்லை இல்லை உங்களை கரைச்சப்படுத்தக்கூடாதுன்றதான் நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னது வந்து. அப்போ அவங்க டோட்டல் பட்ஜெட் ஒன்று வந்தவங்களும் உண்மையிலே வந்து ஒரு பெரிய பட்ஜெட் தான். அது வந்து எல்லாம் வேறு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கல வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கல. அதை வந்து நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி அடுத்த கட்டமாக வந்து ஸோ நான் சந்திக்க வந்ததுக்கான காரணம் இதை வந்து பாட்டியை காட்டணும் வந்ததுக்காக வந்து. இப்போ என்ன இப்போ பார்த்தீங்க கரெக்டாக பேருக்கு. சரி என்ன கடும் வெயில் வாடி உண்மையா? வெயில் தெரியாதவங்க அவன் நானும் சென்று வரேன். சரியா வாயா? அப்போ நீங்கள் நில்லுங்க, நான் போயிட்டு வரேனே. அதான் உண்மையாக தான் சொல்லணும். இப்போ நாங்கள் எத்தனை நேரம் இதில் வந்து போனாலும் வந்து பாட்டி அந்த இருக்கிற ரோட்டுக்கு வந்து வழி அனுப்பி தான் போவா. ஒரு நாளும் ஒருத்தர் நிற்கிறேன், நாங்கள் சொல்கிறாங்க நில்லுங்க வாடி பிரச்சனை இல்லை. அதாவது பாட்டியில் வீட்டிலிருந்து உள்ளே வந்து அங்கே வந்து போகணும் ரோட்டுக்கு. அவ்வளோ வரைக்கும் வந்து வழி அனுப்பி தான் போவா பாட்டி. அதான் பாட்டியோட அன்பு. அந்த அன்புக்கு தான் இப்போ நிறைய பேர் பாட்டியை தேடி கொண்டு இருக்கிறாங்க வலை வச்சு. தனியாக வீட்டில் இருந்து சரி போங்கடான்னு விட்டுட்டு நான் வரட்டா? அப்படி செய்கிற ஆள் இல்லைன்னு. அப்படி செய்யக்கூடாது, அப்படி செஞ்ச பழக்கமும் இல்லை. தெய்வான பாட்டியின் அன்பு இதெல்லாம் மாதிரி ஆடு. இந்த காணியால தானே இப்போ நமக்கு ராத்திரி டீசல் இல்லாமல் போச்சு தானே. இப்போ அவன் வந்து பாதை அடிச்சுட்டாருன்னு சொன்னான் ராத்திரி. இது ஆறு ஆடு? இந்த ஆடு இது அங்கே பக்கத்து ஆடுது. எங்கட இதுகளோட சேரும் கொஞ்ச நேரம், ஆனால் கொஞ்ச நேரம் தான் நிற்கலாம், அப்புறம் நிற்க மாட்டாங்க. ஏய் என்னடா கல்ல அப்படி நித்திர கொண்டா சரியாடா? பாட்டியை பார்க்க வந்தவன் நித்திரையாடா கொள்றது? எப்படி அவட அண்ணன் பார்த்தில சிவத்து போயிருக்கு பாவம். நான் எழுப்பையும் இல்லை அப்படியே வந்துட்டேன் பாவம் கொண்டு வெளியே போட்டு. ஏண்டா நீ மனுஷனாடா லூசா? இல்லை என்னண்டா இந்த பின்னாடி பாருங்க எவ்வளோ இது உடுப்புகள் கிடக்குங்க. அந்த ஃபுல்லாக நிறைய ஏற்றிட்டு இதெல்லாம் அட்டி பாருங்க பார்த்தில. அப்போ இதெல்லாம் வந்து இப்போ அவர் கடைக்கு அடுத்த கடைக்கு வந்து கொண்டு வரும். ஆளை பாதி கண்ணை பாதியில் அப்படின்னு சொல்லி சிவத்து போயிதுக்கான். வரட்டா? சென்று வரேன். சரி ஓகே. நல்ல இது நான் சீட் எடுத்து விட்டு படுத்துருக்கேன் அவங்களுக்கு. நல்லா நிறுத்துறேன் பாய் பாட்டி. சரி ஓகே. அப்போ வந்து நாங்கள் பாட்டியை சந்திக்க வரட்ட பாட்டி. நான் கூப்பிடல, அவன் பாவம் என்னண்டா அங்கிருந்த தூங்கி வந்தவன். அப்போ ஏழாண்டா வந்து படுத்தவன். நான் என்ன அப்படி நைஸாக கொண்டு அடிச்சு போட்டு வாங்கிட்டு போய் வந்துட்டேன். நான் அப்படியே பாவம் தான் நித்திர ஓட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. தேத்த நீ அது ஒரு பிளேண்டி குடிச்சிருக்கலாம் தானே. இந்த தேத்த நித்திர சிக்கன் சமைக்க போகிறான் பாட்டி நிற்கிட்டான் கொண்டு போட்டு திரும்ப தான் நிறைய வேலை. சரி அப்போ உங்களோட வீடியோ பார்த்து கொண்டு இருக்க உங்களுக்கு சொல்லுங்க ஏதாவது உங்களோட ரசிகர்களுக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். என் பேரனும் வந்து பார்த்துட்டு போறா. நீங்க கவலைப்படையே தேவையில்லை, நான் நிம்மதியா இருக்கிறேன். சரி அப்ப சென்று வரட்டா பாட்டி? ஓகே பாய். பாட்டி இந்த வீடியோவில் வந்து பாட்டி கனவுல வந்து உங்களுக்கு கனவுல வருவேன்டா. அவன் கனவு நான் வரக்குள்ள சொல்லி கொண்டு வந்துடான் பாட்டிட்ட போறேன். அப்போ அவன் படத்துக்கு வந்து கனவுல வண்டியான் போய் கொண்டிருக்கேன் பாட்டிட்டு. அதான் நான் கவரோட்டு இல்லை. சரி ஓகே. அப்போ கண்டிப்பா அப்போ இல்லை நீங்கள் பாருங்க வந்து வெயிலில் தெரியாது. நான் சாப்பிட மாட்டேன் பாட்டி.
இவன்ட்ட சாப்பாடெல்லாம் பார்த்தீங்களோ டயட் சாப்பாடா வண்டியில் இங்கே கடையில் வாங்கி சாப்பிடுத்திட்டான் நல்ல மாதிரி இது நல்லா நீங்க சாப்பிடுங்க சொன்னா நான் சாப்பிட மாட்டேன். என்ன சாப்பாடு? அது சாப்பாடு இல்லை டயட் மாதிரி சாப்பாடு பாருங்க அப்படி இருக்குன்னு. அன்னைக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மரக்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லி இது வந்து ஒரு சலாட் மாதிரி வாட்டி இது இப்படியே தான் சாப்பிட்றது. இப்படியே இதெல்லாம் போட்டு சாப்பிட்றது. இது நீங்கள் மரக்கறி கண்டு எடுத்து போட்டு சமைக்காதீங்க சரியோ. இது சத்தான சாப்பாடு. நீங்கள் கடை சாப்பாடுன்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. சாப்பிடுவோம். சரி சரி ஓகே பாய். அப்போ ஓகே நாங்கள் இன்னைக்கு பாட்டிட்டு வந்து வேலை முடிஞ்சு நாங்கள் வெளிக்கிற பாய் சொல்லுங்க பாட்டி. பாய் பாய்.